மனுஷால் எல்லாருக்கும் தேவை இருக்குது, தேவையில்லாத மனுஷால் கிடையாது. ஆனால் யாருக்கு எது தேவைங்கிறதுல மாறும். ஒருத்தருக்கு வேணுங்கிறது இன்னொருத்தருக்கு தேவைப்படாது. பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு முதல்ல வேணும், கஷ்டப்படுறவனுக்கு பணம் வேணும், வியாதிஸ்தனுக்கு ஆரோக்கியம் வேணும். அப்படி தேவை மாறும். எல்லாருக்கும் ஒன்று கட்டாயம் வேணும், அதில் மாறுபாடே இல்லை. ஆம்பளையோ பொம்பளையோ ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் எந்த தேசமோ என்ன ஊரோ என்ன மதமோ என்ன மொழியோ எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று டெஃபினட்டாக வேணும், நிம்மதி மனசாந்திங்கிறது. அது வேண்டான்னு யாரும் சொல்ல முடியுமா? ஏன்னா எதெல்லாம் வேணும் நம்ம நினைக்கிறோமோ எது பின்னாடி போகிறோமோ அதனால் நம்ம தொலைக்கிறது அதுதான். ஏன்னா அது நம்ம இப்படி தேடி போகிறோமோ இல்லையோ எல்லா விஷயத்தையும், அது நமக்கு பின்னாடி இருக்குது. இன்னொரு டைரக்ஷனில் போனால் அது கிடைக்கும். அது தெரியாததுனால அவஸ்தைப்படுறோம், நிறைய விவகாரங்களில் மாட்டின்னு திண்டாடுறோம். இந்த நிம்மதி வேணுங்கிறத தான் மகான்கள் மோக்ஷம் முக்திங்கிற வார்த்தையினால் குறிப்பிடுறா. நம்ம ஏதோ மோக்ஷம் முக்தினா மரணம்னு புரிஞ்சுக்கிறோம், அப்படி இல்லை. உடம்பு விடுறவா எல்லாரும் மோட்சத்துக்கு போகிறா எல்லாம் இல்லை. எந்த லோகத்துக்கு போய் எங்கே பிறக்க போகிறதோ தெரியாது.